எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்பான யாசனல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம், பதட்டமான சூழ்நிலை எல்லா மாநிலத்திலையும் என்னன்னா எஸ்ஐஆர், சிறப்பு வாக்காளர் திருத்தம். தேர்தல் ஆணையத்தால் இதற்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டு அதை நிரப்பி அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம வாக்களிச்சிருப்போம். ஆனால் நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம். அதை நம்ம சரியான முறையில் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமது சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டோம். நாம் தந்தி டிவியில் வந்த அந்த வீடியோவை நம்ம எடுத்து அதை போட்டிருந்தோம். அதுபோல் இப்போ சில பிஎல்ஓக்கு எப்படி அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னே தெரியல. அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு காலங்களில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. அதில் சில தடுமாற்றங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. பிஎல்ஓக்கள் நல்ல பணிகள் செய்கிறாங்க, அதில் குறை இல்லை. ஆனால் அந்த குளறுபடினால எங்கள் மக்களுக்கு வாக்குரிமை பாதிக்கப்பட்டுருமாங்கிற அச்சம் இருக்கிறது. அதில் அடித்தல் திருத்தல் கூட இருந்தால் பரவாயில்ல, அந்த ஃபார்மில் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. கரெக்டாக இருக்கணும், ஆனால் மேட்ச் ஆகும், டிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு டேட்டாவையும் அவங்க எடுத்து தான் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு. நம்ம இப்போ இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத தான் வெரிஃபை பண்ணுறாங்க. 2002 வாக்களிச்சிருப்போம், இப்போ இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்க. அதுபோக புதிய வாக்காளர்கள், அதுக்கப்புறம் 2002க்கு அப்புறம் எத்தனையோ பேர் வாக்களிச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், வாக்காளர்கள் எப்படி அந்த ஃபார்மை முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல அந்த குளறுபடி களையணும். முதல்ல அனைவருக்கும் வாக்குரிமை கிடைக்கணும். அதே மாதிரி தன்னார்வலர்கள், தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தன்னார்வலர்களை நியமிச்சிருக்காங்க. அவங்களும் சிறப்பாக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வாக்குரிமை கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி இந்த எஸ்ஐஆருக்கு என்ன நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னு கூட சமீபத்தில் சிறப்பாக செயல்படுத்தி இருந்தாங்க. அதில் அந்த கூட்டத்தை ஒரு சில கட்சிகள் புறக்கணித்து இருந்தாங்க. இவங்க தானே கொடுக்க போகிறாங்க, இவங்க எதுக்கு அதை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தினகரன் முதலானவர்கள் அதற்கு கருத்து வேற தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்கருத்து, தமிழக அரசுக்கு எதிர்கருத்தை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. தமிழக அரசு யாருக்குமே வாக்கு விட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துது. ஆனால் இவர்கள் தங்களுடைய போட்டி பொறாமைனால அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு வெவ்வேறு கருத்துக்களை சொல்லி வர்றாங்க. தமிழ்நாட்டில் வேற மாநிலத்தவர்களுடைய வாக்குகளை சேர்த்து நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை வேற்று மாநிலத்தவர்கள் எடுத்து விடக்கூடாது. நம்ம மாநிலம் எல்லா விஷயத்திலையும் முன்னோடியாகவும் சிறப்பான வளர்ச்சியுடனும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட ஆட்சி காலத்தில் நம்ம இதுவரைக்கும் நம்மளை யார் ஆண்டிருக்கா? காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், இப்போ ஸ்டாலின், இது போன்ற பெரிய தலைவர்கள் நம் தமிழ்நாட்டில் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம மக்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களை தந்திருக்காங்க. இதை வட மாநிலத்தில் கூட இதோடைய தாக்கங்கள் இருக்குது. ஆனால் வட மாநிலத்தில் மதத்தை மட்டும் தூக்கி பிடித்து கொண்டு மக்களை சீரழித்து வரும் தீய சக்திகள் இங்கே ஊழல் நடப்பதாக கூறிக்கொண்டு இங்கேயும் தங்களது ஆதிக்கத்தை காலுண்ட நினைக்கிறார்கள், வேறுண்ட நினைக்கிறார்கள். அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். வட மாநிலங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒற்றுமை இல்லை. மக்களுக்கு மடியில பிளவுபடுத்தி, ஜாதி மதத்தால மக்களை பிளவுபடுத்தி மக்களை வஞ்சித்துக்கிட்டு இருக்காங்க. அதே நிலைய தமிழ்நாட்டிலையும் வந்துவிடக்கூடாது. நம்ம மாமா மச்சானா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம், எவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறோம், எல்லாம் அமைதியா இருக்குது. எல்லா மாநிலத்திலையும் சில தவறுகள்,
சில தப்புகள் நடக்கத்தான் செய்யும். அது தமிழ்நாட்டில் மட்டும் நடந்தால் பெரிய எக்ஸ்போஸ் பண்ணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி அவர்களுடைய திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். இதெல்லாம் நம்ம களை எடுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம எதிராக செயல்படணும். அதுக்கு நம்ம கிடைச்சிருக்க ஒரே விஷயம் வாக்குரிமை தான். இன்னைக்கு கூட நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சத்துணவு திட்டத்தை துவங்கி இருக்கிறார் சென்னையில். இப்படி மக்களுக்காக ஒவ்வொரு நல்ல திட்டங்களையும், இலவச பேருந்து, மாதம் 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 பெண்களுக்கு உரிமை தொகை, மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, இப்படி நல்ல திட்டங்களை மக்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கொரோனா காலத்துல வார்டுகளுக்கே மக்களை சென்று மக்களுடைய துயரத்தை கண்டு மக்களோட மக்களா தோளோடு தோளா நின்று சிறப்பாக பணியாற்றியவர் நமது முதலமைச்சர். அந்த பணிகளை கொச்சைப்படுத்தி இன்னைக்கு பலரும் அவருக்கு எதிராக, திராவிட அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வருகிறார்கள். இன்னைக்கு கூட நம்ம விஜய் ஒரு 13 நிமிஷமோ 12 நிமிஷமோ வீடியோ வெளியிட்டிருக்கிறார். வீடியோவை பார்க்கும்போது எனக்கும் வந்துட்டு நல்ல மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். தேர்தல் ஆணையத்தில் நம்ம இத்தனை லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இவர்களுடைய வாக்குகள்லாம் பறிபெயரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து தெளிவாக இன்னைக்குள்ள எஸ்ஐஆருக்குள்ள இதுகளை பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய டாபிக் அப்படி மாறுது. எப்படி மாறுதுன்னா, எங்க வந்துட்டு நம்ம என்ன அவர் குறிப்பிடுறது, டிவிகே தொண்டர்களுடைய வாக்குகளை பறிக்கும் விதமாக சிலர் செயல்படுறாங்க. அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மறைமுகமாக டிஎம்கேயை சாடுறாரா இல்ல பாசிச பிஜேபியை சாடுறாரா என்று தெரியல. ஆனா வந்துட்டு அவர் எனக்கு என்னமோ அவர் பேச தோன்றது, பேச நினைப்பது டிஎம்கே தான் பேச நினைப்பதாக எனக்கு தோணுது. இவர் என்ன பண்றாருன்னா, சிம்பத்தியை கிரியேட் பண்ண பாக்குறாரு. தன்னுடைய அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தங்களுக்கு வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சிம்பத்தி கிரியேட் பண்ணி வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறாரு. இது தவறான விஷயம். இதை வந்துட்டு முற்றிலும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இப்போ என்ன நடக்குது? முதல்ல இவிஎம் மூலமாக வாக்கு திருட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக எத்தனையோ மாநிலங்கள்ல எத்தனையோ வாக்காளர்களை நிராகரிச்சிருக்காங்க. அதே ஃபார்முலாவை இப்போ தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு இப்போவும் வந்துட்டு சில பேருக்கு அந்த ஃபார்ம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. கிடைச்சவங்களுக்கெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த பிஎல்ஓக்கள் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதற்கு மேல் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும். எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு காலகட்டம், அச்சமான சூழ்நிலை. ஆனா அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா டிஎம்கே மேல இருக்குது. எங்களுக்கு அவருக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி டிஎம்கேக்கு எதிரான வாக்குகளை டிவிக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதையும் அரசியல் உள்நோக்கத்தோட பேசுற மாதிரி தெரியுது. கடைசியா சொல்றாரு, தமிழகமா தாவேகாவா அப்படிங்கிற குழப்பம் வரணும். அதாவது தமிழகம் ஃபுல்லா தாவேகாவுடைய தொண்டர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறார். தப்பில்லை, ஆசைப்படலாம். ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அந்த இலக்கை அடைவதற்கு விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார், மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறார். இதுவரைக்கும் எம்ஜிஆர் திரையுலகில் சாதிச்சு முதல்வர் ஆனாரு. அவர் அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. அவர் மக்களுக்கான படங்கள்ல நிறைய நடிச்சிருந்தாரு. அதுபோல அவர் ஆட்சிக்கு வந்து மக்களுக்காக நல்ல விஷயங்களை செய்தார். விஜய் அவர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாரு. மக்களுக்காக என்ன செய்தார், என்ன செய்திருக்கிறார்? இது மாதிரி புரட்சிகரமான படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு கேட்டா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இவர் நடிச்ச படங்கள்லாம் கமர்ஷியல் படம் தான், வியாபார படங்களாக தான் பார்க்க முடியுது. ஒரு இளைஞர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அவருக்கு வந்துட்டு அவருடைய ஸ்டைலுக்கும் அவருடைய நடிப்புக்கும் அந்த வாலிபர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனா அதை அவர் சரியான முறையில் இந்த மாநிலத்துக்கான
நல்ல வழிகாட்டுதலாக பயன்படுத்த வேண்டும். இப்போ பாசிச பாஜகவை எதிர்க்கணுமே தவிர ஏதோ ஒரு உங்களுடைய தேவை சுயலாபத்திற்காக சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிதப்புல தவறான வழிகாட்டுதலை செய்து விடாதீர்கள். இப்ப கூட உங்கள்ட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது. இதெல்லாம் நீங்க மக்களுக்காக ஏதாவது கொடுத்திருக்கிறீர்களா? எதுவுமே இல்லை. மக்களுக்காக எந்த சூழ்நிலையில மக்களுடைய உணர்வுகளுக்காக வந்திருக்கீங்க. கரூர்ல மக்கள் இறந்தாங்க. அதற்கு கூட நீங்க உங்களுடைய தப்புக்களை உடனடியாக ஒத்துக்கொள்ளல. உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க ஓடோடி வரல. அதையும் அடுத்தவர்கள் மேல பழி போட்டு அங்க தெளிவா தெரியுது. உங்களுடைய பேனர் மேல ஏறி நின்று மக்கள் சரிஞ்சு விழுந்திருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பத்தி நம்ம இப்போ பேச முடியாது. ஏன்னா சிபிஐ வசம் அந்த கேஸ் இருக்குதுங்கிறதுனால நம்ம பேச முடியாது, பேசக்கூடாது. ஆனா அந்த மக்களுக்காக தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எந்த மக்களுக்கும் நீங்க ஒன்றும் செஞ்சதா தெரியல. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று பிஜேபியை வலுவா எதிர்க்கணும், இல்லை பிஜேபியோட கூட்டணியில் இருக்கணும். பிஜேபியை வலுவா இருக்கக்கூடிய தன்மான தலைவராக, சிறந்த தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அதை ஆதரிக்கிற இடத்துல பிஜேபியை பாசிச பாஜகவை ஆதரிக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க. நீங்க நடுவுல நிக்கிறீங்க. நான் அங்கேயும் போக மாட்டேன், இங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்க. அப்ப நீங்க எதற்காக இருக்கிறீர்கள்? ஓட்டுகளை பிரித்து பாஜக கூட்டணியை ஜெயிக்க வைப்பதற்காக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்க வெளியிட்டிருக்க வீடியோ யாரை நோக்கி, யாருக்கான வீடியோ, அதை நீங்க தெளிவுபடுத்தணும். இது இந்த எல்லாருக்கும் வாக்குரிமை பறிபோகுங்கிற நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மை. இது யாரை நோக்கி உங்களுடைய கேள்விகள்? பிஜேபி தேர்தல் கமிஷனை நோக்கியா அல்லது திமுக? உங்களுடைய எதிர் கேள்வி யாருக்கானது? உங்களுடைய நடுநிலை, தேர்தலில் நீங்க நடுநிலையா தான் இருப்பேன், அந்த பக்கமும் போக மாட்டேன், இந்த பக்கமும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஓட்டை பிரிச்சு யாரை ஜெயிக்க வைக்க போறீங்க? இது ஆபத்தான நிலைப்பாடு. உங்களுடைய நான் யாரிடமும் போக மாட்டேன் அப்படிங்கிறது ஆறுதலான நிலைப்பாடு. ஏன்னா உங்களுடைய அந்த ரசிகைகள் குழப்பமான நிலையில உங்களுக்கு வாக்களிப்பாங்க. அப்போ எதிர் தரப்பினர் வெற்றி பெற வாய்ப்பு எங்க வந்துவிடுமோ என்ற கேள்விக்குறி இருக்குது. வெற்றி பெற முடியாட்டாலும் அதிகமான இடங்கள்ல வருவாங்களோ, ஒரு கூடுதல் இடங்கள் கிடைக்கலாம். அதனால விஜய் அவர்களே, உங்களுடைய நிலைப்பாடை சரியான முறையில் எடுங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி உங்களுடைய அரசியல் பயணத்தை வழி நடத்துங்கள். அந்த சரியான உங்களுக்கு தெளிவான முடிவுகளோடு குழப்பம் இல்லாம அந்த மக்களுக்கு தெளிவான பாதையை நீங்க காட்டினாதான் நான் இவர் பின்னாடி இருக்கேன், இல்லாட்டி இவரை எதிர்க்கிறேன். நீங்க மாநிலத்துல திமுகவை தான் 2 கட்சிக்கு எதிரில தான் போட்டி, ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேக அப்படிங்கிறீங்க. இது சட்டமன்ற தேர்தல் தான் இல்லைங்கல. ஆனால் பாசிச பிஜேபி காட்டையடி தேர்தலாக இருக்க வேண்டும். படி சொல்றேன், பாசிச பிஜேபி வந்துவிடக்கூடாது. மக்கள் நலனில் அக்கறை உள்ள பாயாச திமுக தான் வர வேண்டும். அதான் இனிக்குது எங்களுக்கு அதுதான் இனிக்குது, பாயாசம். நீங்க பாசிசத்தை இங்க வளர விடுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். எனவே மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்துங்கள். மக்களுக்கு நல்ல வழியை காட்டி உங்களுடைய அரசியல் பயணங்கள் தொடரட்டும். திமுக தான், ஸ்டாலின் அவர்கள் தான் பாசிசத்திற்கு சரியான கடிவாளம் என்று முடிக்கின்றேன். நன்றி.